அன்பானவர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்கன்னா இது தற்செயலானது கிடையாது. உங்கள் மனசில் இருக்கிற ஏதோ ஒரு பெரிய பாரத்திற்கு ஒரு வழி தேடி தான் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. எல்லோரும் உங்களை புரிஞ்சுக்கலன்னு நினச்சி தனிமையில் அழுறீங்க. அப்போது இந்த வீடியோ உங்களுக்காக தான். தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக கேளுங்க. உங்கள் மனசு மாறும். உங்கள் வாழ்க்கையில் நடந்த கசப்பான சம்பவங்கள், நீங்கள் செஞ்ச தவறுகள் இதெல்லாம் நினைத்து நான் எதுக்குமே லாய்க்கு இல்லை அப்படின்னு உங்களுக்குள்ளே ஒரு இருண்ட கூட்டுக்குள்ளே அடைக்கப்பட்டிருக்கிறீங்களா? உலகம் உங்களை தப்பாக எடை போடலாம். ஆனால் இயேசு உங்களை அப்படி பார்க்கல. அவர் சொல்கிறது, நீ யாரும் இல்லாத தனிமையில் அழுத அந்த இரவுகளை நான் பார்த்தேன். உன் வேதனையை நான் அறிவேன். உன் கடந்த கால தவறுகள் உன்னை தீர்மானிக்காது. நான் உன்னை மன்னிக்கிறேன். உன் கையை பிடித்து புது பாதையில் நடத்த நான் தயாராக இருக்கேன். நண்பர்களே, ஒரு சின்ன விஷயம் யோசிச்சு பாருங்க. ஒரு செடியை கத்திரிக்கும் போது அதுக்கு வலிக்கும். ஆனால் அப்போதான் அது நிறைய கனி கொடுக்கும். உங்கள் வாழ்க்கையில் வர்ற கஷ்டங்களும் அப்படிதான். உங்களை இன்னும் பலப்படுத்தவும் உங்களுக்காக நல்ல விஷயங்களை கொண்டு வரவும் தான் இந்த சோதனைகள் அனுமதிக்கப்படுகிறது. இப்போ இந்த வார்த்தைகளை கேட்கும்போது உங்கள் மனதில் ஒரு சின்ன அமைதி கிடைச்சிருக்கா? அந்த நம்பிக்கையை விடாதீங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்கிற கேள்வி, நான் யாருக்கும் கெடுதல் நினைத்தது இல்லை, அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது அப்படின்னு. ஒரு சிற்பி ஒரு கல்லை உளியால் அடிக்கும்போது அந்த கல்லுக்கு வலிக்கும். ஆனால் அந்த அடிதான் அந்த கல்லை ஒரு அழகான சிலையாக மாற்றுது. உங்கள் வாழ்க்கையில் இப்போ நடக்கிற போராட்டங்கள் உங்களை உடைக்கிறதற்காக அல்ல, உங்களை ஒரு அழகான காட்சியாக உலகத்துக்கு காட்டுறதுக்காக தான். இன்னைக்கு நீங்கள் படுகிற அவமானம் நாளைக்கு நீங்கள் அடைய போகிற பெரிய உயரத்துக்கு ஒரு படிக்கட்டாக மாறும். இயேசு சொல்கிறாரு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனால் தைரியமாக இருங்க, நான் உலகத்தை ஜெயிச்சேன். அவர் ஜெயிச்சது போல நீங்களும் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. நம்மில் பல பேருக்கு தூக்கத்தை கெடுக்கிறது நாளைக்கு என்ன ஆகும் அப்படி என்கிற பயம்தான். கடன் பிரச்சனை தீருமா? பிள்ளைகளோட எதிர்காலம் எப்படி இருக்கும்? நோய் குணமாகுமா? இப்படி 1000 கவலைகள். ஆனால் யோசிச்சு பாருங்க, கவலைப்படுகிறதால நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றமாவது நடந்திருக்கா? இல்லை, பயம் உங்களை முடக்கி போடும். ஆனால் நம்பிக்கை உங்களை ஓட வைக்கும். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒரு குழந்தை தன் அப்பாவோட கையை பிடிச்சிட்டு நடக்கும்போது பாதை எவ்வளவு இருட்டாக இருந்தாலும் பயப்படாது. ஏன்னா தன் அப்பா கையை பிடித்திருக்கிறார்னு நம்பிக்கை அந்த குழந்தைக்கு இருக்குது. அதே போல் கடவுள் உங்கள் கையை பிடிச்சிட்டு இருக்காரு. அந்த நம்பிக்கையோட இன்னைக்கு உங்கள் பயத்தை அவர்கிட்ட ஒப்படைச்சிடுங்க. கடவுள் சில நேரங்களில் நம்மை ஜெபத்திலேயே உடனே பதில் சொல்ல மாட்டார். அதுக்கு அர்த்தம் அவர் நம்மை கைவிட்டார் என்பது கிடையாது. சரியான நேரத்துக்காக அவர் உங்களை காத்திருக்க வைக்கிறாரு. தாமதப்படுத்துகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு இன்னும் சிறப்பாக கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் கேட்ட ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கலன்னா அதை விட
பெரிய ஒன்றை கடவுள் உங்களுக்காக வச்சிருக்காருன்னு அர்த்தம். அதனால் ஏன் இன்னும் நடக்கலைன்னு சோர்ந்து போகாதீங்க. விதை உடனே செடி வந்துடாது. அதுக்குன்னு ஒரு காலம் இருக்குது. உங்கள் ஆசீர்வாதத்துக்கான காலமும் ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். உங்கள் பாரங்கள், கவலைகள் எதுவோ இருந்தாலும் அதை கடவுளிடம் அப்படியே இறக்கி வையுங்கள். அன்புள்ள இயேசுவே, இதோ இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் உம்முடைய பிள்ளையை நான் உம்மிடம் ஒப்படைக்கிறேன். இவர்கள் மனதின் ஆழத்தில் இருக்கும் வேதனையும் வெளியே சொல்ல முடியாத பாரமும் உமக்கு தெரியும் ஆண்டவரே. அப்பா, கடன் தொல்லை ஆனாலும் குடும்ப பிரச்சனைகளானாலும் சோர்ந்து போயிருக்கலாம். இவர்களுக்கு உம்முடைய தெய்வீக சமாதானத்தை தாரும். இவர்களை முடக்கி வைத்திருக்கும் இருண்ட சங்கிலிகள் இப்போது இயேசுவின் நாமத்தினாலே உடைவதாக. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன உம்முடைய வார்த்தையின்படி இவர்களுக்கு ஒரு புதிய விடியலை தாரும். இவர்களுடைய கண்ணீர் துடைக்கப்படட்டும். இவர்களுடைய வீட்டில் இழந்த சந்தோஷம் மீண்டும் மலரட்டும். வியாதியால் கஷ்டப்படுபவர்களுக்கு உம்முடைய தழும்புகளால் சுகம் உண்டாகட்டும். வேலை இல்லாமல் கொண்டிருக்கும் இவர்களுக்கு புதிய கதவுகளை திறந்து தாரும். ஆண்டவரே, இவர்களுக்கு எதிராக சூழப்படும் எந்த தீய திட்டங்களும் வாய்க்காதே போகட்டும். உம்முடைய பாதுகாப்பு வேலியை இவர்களை சுற்றிலும் இவர்களுடைய குடும்பத்தையும் சுற்றிலும் நீர் அமைப்பீராக. இன்று முதல் இவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் தொடங்கட்டும். எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொள்வீர் என்ற நம்பிக்கையோடு உம்முடைய கரங்களில் இவர்களை அர்ப்பணிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென். உங்கள் மனசில் இருக்கிற பாரத்தை எல்லாம் கமெண்ட் பாக்ஸில் இயேசுவே ஆமீன் அப்படின்னு டைப் பண்ணி என்கிட்ட பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்காக நானும் சேர்ந்து ஜெபிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஆறுதல் தந்திருந்தால் கஷ்டத்தில் இருக்கிற உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இது போன்ற நம்பிக்கை ஊட்டும் பதிவுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடவுள் உங்களை ஆதரிப்பார். நன்றி.